السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال نبينا صلى الله عليه وسلم: من سلك طريقا يلتمس فيه علما سهل الله له طريقا إلى الجنة. அன்புக்கும் பாசத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: ஃபமின்ஹும் முஃமினுன் வமின்ஹும் காஃபிர். நாம் படைத்ததில் சிலர்களை நான் முஃமின்களாக ஆக்கி வைத்திருக்கிறேன், சிலர்கள் காஃபிராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஃமின்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்து அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ மக்கள் நாங்களும் முஸ்லிம்கள் என்று சொல்லி வாழக்கூடிய இந்த மஸ்கட்டில், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களெல்லாம் அவர்களெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி பேசப்படக்கூடிய இந்த மஜ்லிஸில் அமர்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். நாம் நினைத்து கொள்ளக்கூடாது, நான் அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வந்தேன், நான் அதற்காக அவ்வளவு தூரத்திலிருந்து கிளம்பி வந்தேன், நான் என்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்தேன் என்று நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் மேலும் இதே போன்ற அமர்வுகளில் அமர்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த உரையோட தலைப்பு, இன்றைய காலத்து தலைமுறைக்கு ஏன் இஸ்லாமிய கல்வி அவசியம், ஏன் கல்வி அவசியம் என்று பலர் பேசுவார்கள். ஏன் இஸ்லாமிய கல்வி அவசியம் என்று சில இடங்களில் தான் பேசப்படுகிறது. இல்லா மாஷா அல்லாஹ், சில உலமாக்கள் அதிலேயே அவர்கள் கவனத்தை செலுத்தி இன்றைய தலைமுறைக்கு எப்படியெல்லாம் கல்வி கொடுக்கலாம், அது எப்படியெல்லாம் வடிவமைக்கலாம் என்று சொல்லி சில உலமாக்கள் அதிலேயே அவர்களோட காலத்தை போக்கின உலமாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த தலைப்பை இரண்டாக உடைக்கலாம். முதலாவது பகுதி இன்றைய தலைமுறை. ஏன் அது இன்றைய தலைமுறை என்று இந்த தலைப்பை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம்? ஏனென்றால் சகோதரர்களே, இப்போ நானும் இந்த தலைமுறையில் தான் சேர முடியும். நீங்கள் எல்லாரும் என்னோட மூத்தவங்க. நீங்கள் வளர்ந்த அந்த காலம் இருக்கிறதே, அந்த காலத்தில் வலைத்தளங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு செய்தி வந்து சேர வேண்டும் என்றால் அது உங்கள் ஊர் எல்லையை தாண்டி தான் வரணும். அது பத்திரிகையாக இருக்கட்டும் சரி, செய்தித்தாளாக இருக்கட்டும் சரி, எவனோ எழுதின புத்தகமாக இருக்கட்டும் சரி, ஏதோ உங்கள் ஊரில் கிடைக்காத ஒரு செய்தி உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் ஒன்றும் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸை தாண்டி வரணும், இல்லை உங்கள் ஊர் எல்லையை தாண்டி வரணும். டிவி வந்த காலம், அதுக்கு முன்பாக வாழ்ந்த சகோதரர்கள் தான் நீங்கள் எல்லாம். ஆனால் இன்றைய தலைமுறையோட காலம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு செய்தி வந்து சேர வேண்டுமா, ஊரோட எல்லையை தாண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன், நாட்டோட கவர்னரோட கண்காணிப்பு கீழ் வர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாட்டோட கண்காணிப்பு கீழே தான் வரணும் என்று பாதி பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியும் அவசியம் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி சில செய்திகள் நம்ம பிள்ளைகளை வந்து சேருகிறது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஆன்லைனில் நம்ம பிள்ளை பார்க்குறது எல்லாம் இந்த கவர்மெண்ட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு தருதுன்று. தயவு செஞ்சு அப்படி நினைத்து கொள்ளாதீர்கள். சிலதை ஃபில்டர் பண்ணுறாங்க, மாஷா அல்லாஹ்.
சில முடிவுகள், சில முயற்சிகள் எடுக்கிறார்கள், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதையும் மிஞ்சி சில செய்திகள் இந்த தலைமுறையினருக்கு வந்து சேருகிறது. அப்போ உங்க தலைமுறையும் நீங்க வாழ்ந்த அந்த காலமும் இந்த காலமும் ரொம்ப ஒரு வித்தியாசம். அதாவது சொல்லுவாங்க, காலம் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஏன் அந்த காலத்துலலாம் நான் வந்து எங்கள் வாப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் வாப்பாக்கு கற்றுக் கொடுக்குற பிள்ளையா மாறிடுச்சு இந்த காலம். ஏன்? அவர்களுக்கு நம்மளை விட அதிகமான செய்திகள் வந்து சேருகிறது. அது ஃபில்டர்டா அன்ஃபில்டர்டா நம்ம கண்டுகொள்வது இல்லை. நாம் கூறுகிறோம், யூடியூப்ல வச்சிருக்கிறாங்க 8+ சில கண்டென்ட் வச்சிருப்பாங்க, 7+ சில கண்டென்ட் வச்சிருப்பாங்க, ஆனால் அண்டர் 7 சில கண்டென்ட் வச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையில் நிதர்சன உண்மை என்னவென்றால் எல்லா கண்டென்ட்டும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வகையில் தான் இன்றைய காலத்து வலைத்தளங்கள் இருக்கிறது. அதனால் தான் இன்றைய காலத்திற்கு ஏன் இந்த இஸ்லாமிய கல்வி அவசியம். அதே போன்று இரண்டாவது ஒரு விஷயம், அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அந்த தலைமுறையினர்கள், அதாவது எனக்கு முன்பாக வாழ்ந்த என்னோட வாப்பா, எங்கள் அப்பா, அந்த தலைமுறையினர்களுக்கு என்ன தான் போய் ஸ்கூலில் படித்தாலும் சரி, என்ன தான் ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்டாலும் சரி, எங்கள் வாப்பா உம்மா எனக்கு சொல்லி தந்த அந்த வாழ்க்கை வழிமுறை தான் நான் பின்பற்றுவேன். எதிர்கேள்வி கேட்டவர்களாக அதிகம் வாழ்ந்திருக்க மாட்டோம். எங்க ஊர் ஜமாத் எனக்கு இது சொல்லி தந்திருக்குது. அதோட சில நலவுகள் அதிகமாக இருந்தாலும் சில குறைகளும் அதில் இருக்கிறது. என்னோட ஊர்ல எங்க மொஹல்லால இருக்கிற இமாம் எனக்கு இதான் சொல்லி தந்தார். ஆசிரியர் ஸ்கூல்ல எதை சொன்னாலும் சரி, அவன் குஃப்ரை சொல்லி தந்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்தில் பிடியாக இருப்போம். இல்லைங்க, எங்க மார்க்க எனக்கு இதான் சொல்லி தருது. ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி மாறிவிட்டது என்றால், மார்க்கம் நாம் சொல்லி கொடுத்தாலும் சரி, எங்கள் ஆசிரியர் சொல்றதுலேயும் ஒரு கருத்து இருக்குது தானே என்று எதிர்கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் உருவாகிறார்கள். இந்த எதிர்கேள்வி கேட்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே, முற்றிலும் தவறு என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்படி எதிர்கேள்வி கேட்டதினால்தான் மார்க்கத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள் உடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையான உலமாக்கள் உருவாகினால்தான் மார்க்கத்தில் மூட நம்பிக்கைகள் பலகாலமாக நாங்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு வர்றோம், இதுதான் ஊர் வழக்கம், நாங்கள் இதுக்கு மாற மாட்டோம் என்று சொல்லி அந்த எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பண்பு இருக்க போய்தான் இந்த உம்மத் ஷிர்கிலிருந்தும் பிதாத்திலிருந்தும் வெளியே வந்தது. ஆனால் அதே எதிர்கேள்வி கேட்கக்கூடிய இந்த சமுதாயத்தினர்களுக்கு ஒரு வரம்பரையை தெரியாமல் கேள்வியை கேட்பார்கள். மார்க்கத்தில் எதிர்கேள்விகள் கேட்கலாம், ஆனால் ஒரு அளவென்று ஒன்று இருக்கிறது, அந்த எல்லை கோட்டை தாண்ட முடியாது. அதுதான் இல்முல் கைப், மறைவான விஷயத்தோட கல்வி அல்லாஹ்க்குரியது மட்டும்தான். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறதா? இன்றைய காலத்து தலைமுறையிடம் மறுமை நாளை பற்றி சொன்னால் அடுத்த கேள்வி கேட்பாங்க, லாஜிக்கல் குவெஸ்டின், நீங்க பார்த்தீங்களா சொர்க்கத்தை, நீங்க பார்த்தீங்களா நரகத்தை, நீங்க பார்த்தீங்களா என்று சொல்லி இந்த லாஜிக்கல் எதிர்கேள்வி கேட்பதை ஒரு எல்லையை தாண்டி செல்கிறார்கள். அதனால் தான் இந்த தலைப்பு இந்த வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு ஏன் இஸ்லாமிய கல்வி தேவையானது. இரண்டாவது, கல்வி என்று சொல்லும் பொழுது பொதுவாக, அதாவது இந்த தலைப்புடைய இரண்டாவது பகுதி, கல்வி என்று சொன்னால் பொதுவாக எல்லாம் அடங்கும். கல்வி என்றால் அரபியில் அல் இல்ம் என்று சொல்லப்பட்டால் அதுக்கு விளக்கம் உலமாக்கள் கூறுகிறார்கள், இத்ராகு ஷைஇ அலா மா ஹுவ அலைஹி இத்ராகன் ஜாஸிமன், ஒரு விடயத்தை அறிந்து கொள்வது அதோட உண்மை ரூபத்தில் அது எப்படி இருக்குதோ அப்படியே அறிந்து கொள்வது, அந்த அறிதலும் உறுதியான அறிதலாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் எல்லாருக்கும் ஆஃபியத்தை தர வேண்டும், இந்த சாலையில் ஒரு விபத்து நடந்து விட்டது என்று ஒரு மனிதர் உங்களிடம் கூறுகிறார். அதை சென்று நாம் பார்த்து வந்து விட்டால் அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கும்? உறுதியான செய்தியாக இருக்கும். அவர் சொன்னதை மட்டும் கேட்டதாக இருந்தால் அதில் உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். இப்ப இல்ம் என்றால், கல்வி என்றால் ஒரு விடயத்தை அதோட உண்மை ரூபத்தில் அறிந்து கொள்வது, அந்த அறிதலும் உறுதியான அறிதலாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தலைப்பில் கல்வி ஏன் முக்கியம் என்று சொல்லும் பொழுது,
பிசிக்ஸும் கல்வியில் தான் வரும், கெமிஸ்ட்ரியும் கல்வியில் தான் வரும், சயின்ஸ் அனைத்தும் கல்வியில் தான் வரும், மேக்ஸும் கல்வியில் தான் வரும், அனைத்தும் கல்வியில் தான் வரும். ஆனால் இந்த தலைப்போட நோக்கம் என்னவென்றால் இஸ்லாமிய கல்வி ஏன் அவசியம். இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த தலைமுறை என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன எதிர் விஷயங்களை நோக்குகிறார்கள், அவங்களோட காலத்தில் இது என்னென்ன சவால்கள் என்று பார்க்கும்போது இது இரண்டாக பிரிக்கலாம். முதலாவது துன்யாவோட விஷயத்தில் சவால்களும், மர்மையோட மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சவால்களும். அடிப்படையில் ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையில் துன்யா தீன் என்று பிரிக்க முடியாது, அனைத்தும் தீன் தான். ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் இது துன்யாக்குரியது, இந்த தீனுக்குரியது என்று பிரிக்க முடியாது, அனைத்திலும் தீன் அடங்கும். ஆனால் நான் இதில் எதிலே கூறுகிறேன் என்றால் மார்க்க சம்பந்தமான, அதாவது கொள்கை சம்பந்தமான, இபாதத்துகள் சம்பந்தமான சவால்கள் என்று தனியாக இருக்கிறது. அது அல்லாமல் துன்யாவோட முஆமலாத்துகள், துன்யாவில் அறியப்பட வேண்டிய, துன்யாவில் அந்த மாணவனோ அந்த சிறுவனோ இந்த தலைமுறையை சார்ந்த ஒரு வாலிபனோ அவன் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், அதுவும் ஒரு இஸ்லாமிய ரூபத்தில், இஸ்லாமிய நோக்கத்தில், அது கோணத்தில் அதை பார்த்தால் என்னென்ன சவால்களை இந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். அதில் முதலாவதை பார்த்தால் அடிப்படையில் அகாடமிக், அதாவது பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரப்படக்கூடிய கல்வி, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த கல்வியில் என்னென்ன சவால்களை எதிர்நோக்குகிறார்கள். என் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் கேட்டார்கள். அதாவது இந்த பேரித்தம்பலத்தில் மரத்தோட அது இனப்பெருக்கம் செய்வதற்கு ஒரு விஷயத்தை செய்வார்கள், அதாவது ஆண் இதையும் பெண் இதையும் சேர்ப்பார்கள். அதை செய்யலாமா என்று ரசூலுல்லாஹி ஒரு முறை செய்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கேட்டார்கள், ஏன் இதை செய்கிறீர்கள், செய்யாதீர்கள் என்று நிறுத்தினார்கள். அந்த வருடம் பேரித்தம்பலத்தோட எண்ணிக்கை குறைந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் இந்த வருடம் பேரித்தம்பலத்தோட எண்ணிக்கை குறைந்து விட்டது என்று கேட்கப்படும் போது அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்களை அந்த விஷயத்தோட அந்த ஒரு முறையை விட்டு நீங்க தடுத்தீங்க, அதனால நாங்கள் அதை செய்யாததுனால இந்த வருடம் பேரித்தம்பலத்தோட எண்ணிக்கை அறுவடை குறைந்து விட்டது யா ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை கூறினார்கள், அன்தும் அஅலமு பி உமூரி தீனிக்கும், செய்யுங்கள் துன்யாவோட விஷயத்தில், அன்தும் அஅலமு பி உமூரி துன்யாக்கும், துன்யாவோட விஷயத்தில் நீங்கள் என்னை விட அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் கல்வியோட சிறப்புகளை சொல்லிக்கொண்டே வருவார்கள். சில ஹதீஸ்களில் உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் கல்வியோட பாதையை எடுத்துக்கொள்கிறாரோ அவனுக்கு சொர்க்கத்தோட பாதை லேசாக்கப்படுகிறது. இது கல்வியை சிறப்பிச்ச ஒரு ஹதீஸ். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் நலவை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தோட விளக்கத்தை கொடுப்பான். கல்வியோட சிறப்பு. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கல்வியை தேடி செல்லக்கூடிய அந்த மாணவனாக இருக்கட்டும் சரி, அல்லது கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியராக இருக்கட்டும் சரி, அவர்களுக்காக இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறது. எந்த அளவுக்கு என்றால் கடலில் இருக்கக்கூடிய மீனும் பாவ மன்னிப்பு தேடுகிறது. அதில் நீங்களும் அடங்குவீர்கள். கல்விக்காகத்தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறோம். அதில் நடக்கக்கூடிய, அதாவது இந்த உலகத்தில் பூமியில் நடக்கக்கூடிய எறும்பாக இருக்கட்டும் சரி, அதுவும் மன்னிப்பு தேடுகிறது. இதெல்லாம் கல்வியை சார்ந்த சிறப்புக்குரிய ஹதீஸுகள். இதெல்லாம் எந்த கல்வியை கூறுகிறது? சிலர் கூறுவார்கள் எல்லா கல்வியும் தாங்க இதில் அடங்கும். அன்பான சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இதில் மார்க்க கல்வி மாத்திரம் தான் அடங்கும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துன்யாவோட சார்ந்த கல்வி நீங்க என்னை விட நன்கறிந்தவர்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா, நபிமார்கள் தீனாரோ அல்லது திர்ஹமோ வாரிசு சொத்தாக விட்டு செல்லவில்லை. வ இன்னமா வர்ரசு அல் இல்ம், அவர்கள் கல்வியை தான் சொத்தாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், துன்யாவோட விஷயத்தில் நீங்க நன்கறிந்தவர்களாக இருக்கிறீர்கள், துன்யாவோட கல்வியில் நீங்க நன்கறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த கல்வி எது? மார்க்கத்தோட கல்வி. அதை கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபமன் அகதஹு அகதஹு பிஹத்தின் வாஃபிர்,
யார் அந்த கல்வியை அடைந்து கொண்டாரோ, யார் அந்த கல்வியை பிடித்து கொண்டாரோ, அஹத பிஹப்தின் வாஃபிர், மிக ஒரு குவாலிட்டியான, மிக ஒரு சிறப்பான ஒரு பங்கை அவர் அடைந்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதெல்லாம் வைத்து இன்றைய காலத்து சமுதாயத்தினர் எதிர்நோக்கக்கூடிய முதல் சவாலாக அவங்க அகாடமிக்ஸ், அவங்களோட படிப்பில், இந்த உலக ரீதி படிப்பில் அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் அவங்க எதிர்நோக்கக்கூடிய ஒரு சவால். அதில் ஒன்று தான், ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு படித்து கொடுக்கப்படக்கூடிய அந்த கல்வி அவர்களோட ஈமானுக்கு கேள்விக்குறியாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த கல்வி மாறிவிடுகிறது. ஏனென்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒரு உதாரணம் நான் கூறுகிறேன். இதுக்கு முன்பாகவும் இதே போன்ற அமர்வுகளில் அந்த உதாரணத்தை கூறியிருக்கிறேன். டார்வின்ஸ் தியரின்னு ஒரு தியரி கூறுவார்கள், நம்ம அனைவருக்கும் தெரியும். அது ஒரு காலத்தில் அந்த டார்வின் அந்த தியரியை கொண்டு, அது இன்னும் தியரியாகத்தான் இருக்கிறது, அது இன்னும் ஃபேக்டாக மாறவில்லை. ஆனால் இன்றைய காலத்து படிப்பு, அதாவது சிலபஸ் எப்படி அதை வடிவமைக்குது என்றால் அது என்னமோ ஃபேக்டாக மாறிவிட்ட அளவுக்கு அதை பேசுகிறார்கள். மனிதன் எப்படி உருவாகினான்? அந்த காலத்தில் 1000 பேர் 1000 கருத்து சொல்லும் பொழுது டார்வின் ஒரு கருத்து சொன்னான். மனிதர்கள் குரங்கிலிருந்து வந்தார்கள். ஏனென்றால் மனித வடிவத்தையும் பார்த்தான், குரங்கு வடிவத்தையும் பார்த்தான், அது ஜெனட்டிக்கலி டெஸ்ட் பண்ணி பார்த்தான், ஜீன் செட் ஆகுது, எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னான்? மனித இனம் எதிலிருந்து வந்தது என்று கூறினான்? குரங்கிலிருந்து வந்தது என்று கூறினான். அவனோட அந்த கருத்து அன்றைய காலத்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, அவர்களும் அதை உதாசீனப்படுத்தினார்கள். ஏன்? அன்றைய காலத்து ஆய்வாளர்களுக்கு மத நம்பிக்கை என்று ஒன்று இருந்தது. அன்றைய காலத்து சயின்டிஸ்டாக இருக்கட்டும் சரி, அவர்களுக்கு மத நம்பிக்கை என்று ஒன்று இருந்தது. அனைவருக்கும் தெரியும், கலீலியோ வந்து சிறையில் போடப்பட்டார். எதற்காக? கலீலியோ சொன்னார், சூரியன் தான் இந்த சோலார் சிஸ்டமோட நடுவு என்று சொன்னார். ஆனால் அன்றைய காலத்து கிறிஸ்தவர்கள் கூறினார்கள், இல்லை, பூமி தான் நடுவில் இருக்குது என்று கூறினார்கள். இதற்காக கலீலியோ சிறையில் போடப்பட்டார். அந்த கலீலியோ கலீலிக்கு 300 வருஷத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்டார்கள். இது பாவம், நாங்கள் செஞ்ச தப்பு தான், கலீலியோ சிறையில் போட்டு இருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்டார்கள். அதனால் அன்றைய காலத்தில் சயின்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு எல்லையை இதை மத நம்பிக்கை போட்டது. ஆனால் இன்றைய காலத்து சயின்ஸாக இருக்கிறதே, அதிகமானவர்கள் நாத்திகர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த மத நம்பிக்கை என்கிற இந்த எல்லை கோடுகள் அவர்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. எதை வேணாலும் சிந்திக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம். அதனால் அந்த டார்வின் தியரி இன்றைக்கு திரும்பவும் ஒரு ரூபத்தை எடுத்திருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான். இது நான் ஏதோ கற்பனையில் பேசுன்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். சில மாணவர்களை உட்கார வைத்து, சிறிய மாணவர்களை உட்கார வைத்து நான் இதே கேள்வியை கேட்டேன். மனிதனோட தோற்றம் என்பது எங்கிலிருந்து வந்தது? இஸ்லாமிய பதில் இதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், நம்மளோட தாய் தந்தை. ஆனால் இந்த சயின்ஸ் சொல்லக்கூடிய பதில் குரங்கு. குர்ஆன் சொல்லக்கூடிய பதில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா, உங்களை நாம் ஒரு ஆணினத்திலிருந்தும் ஒரு பெண்ணினத்திலிருந்தும் உங்களை படைத்தோம். சயின்ஸ் சொல்லக்கூடிய பதில், மனிதன் உருவாகினது குரங்கிலிருந்து. இன்றைய காலத்து நம்ம தலைமுறையை சார்ந்த முஸ்லிம் மாணவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்களிடமிருந்து வந்த பதில் இரண்டும் வந்துச்சு. ஏனென்றால் அவர்களுக்கு வீட்டில் மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுது, ஸ்கூலுக்கு போனால் உலக கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுது. அவர்களுக்கு இதில் எது சவால் என்றால், மார்க்கத்தை வைத்து உலக கல்வி சொல்லித் தருவது தவறு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. ஒரு காலத்தில் நீங்கள்லாம் வளர்ந்த அந்த காலத்தில் அப்படி கூறினீர்கள். யாரேதும் ஒரு விஷயத்தை மார்க்கத்துக்கு எதிர்ப்பாக கூறினால் நாம் என்ன சொல்லுவோம்? இது மார்க்கத்துக்கு எதிர்ப்பாக இருக்குதுங்க, கிடையாது என்று சொல்லி ஒதுங்கி விடுவோம். ஆனால் இன்றைய தலைமுறையோட மாணவர்களுக்கு எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், சயின்ஸ் இப்படி சொல்லுது, சும்மாலாம் சொல்லாது, ரிசர்ச் இல்லாமலாம் இருக்காது, ரிசர்ச் இருக்கும். குர்ஆன் பண்ண ரிசர்ச்சை காமிங்க என்று கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குர்ஆன் பண்ண ரிசர்ச்சை நீங்கள் காமிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அது தான் ஈமான். அங்களுக்கு தான் நம்மளோட ஈமான் சோதிக்கப்படுது. அல்லாஹ் நம்மள்ட்ட ரிசர்ச் எல்லாம் காமிக்கலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, அதுக்கு இதெல்லாம் ஆதாரம் அல்லாஹ் நம்மளுக்கு காமிக்கலை. அது தான் ஈமான். அந்த ஈமானை நம்ம பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்காவிட்டால் ஒரு கட்டத்தில் அவர்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கருத்தை மறுத்து, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சயின்ஸ் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களாகவும் பிள்ளைகளாகவும் மாறுவதற்கு
எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. எது இல்லை என்றால்? மார்க்க கல்வி இல்லை என்றால், ஈமானுடைய அவசியம் இல்லை என்றால், அல்லாஹ்வை பற்றியுள்ள புரிதல் இல்லை என்றால், இந்த மார்க்கத்தை பற்றியுள்ள புரிதல் இல்லை என்றால், அவர்களால் பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களால் அந்த உலகம் சொல்லி தரக்கூடிய கல்வியை அவர்களால் எதிர்நோக்க முடியாமல், அதுக்கு எதிர்ப்பாக பதிலை கூற முடியாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப பிள்ளை இங்கே யார் விட்டது? தாய் தந்தையாராக இருக்கக்கூடிய நாம் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்காததினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், முதலாவது படியாக இது இருக்கும், இறுதி படியாக எதுவாக இருக்கும்? நாத்திகமாக இருக்கும். நான் ஒன்றும் கற்பனையில் பேசலை. இன்னைக்கு நீங்கள் கேரளாவை எடுத்துக்கொண்டால், அதிகமாக என்னோட நண்பர்கள், என்னோட படித்த நண்பர்களிடம் நான் கேட்ட ஒரு செய்தி, நானும் அதிகமாக வலைத்தளங்களில் பார்த்த ஒரு செய்தி, முஸ்லிம் மாணவர்கள் நாத்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு இஸ்லாமிய கல்வி முறையான முறையில், எந்த முறையில் கற்பிக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் சொல்லி தரப்படவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் சரி, யூதர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களோட சிந்தனையை புகுத்துவதற்கு அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த முயற்சிக்காக நம்மளோட ஒரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக ஒரு நாளில் 1 மணி நேரத்தை செலவழிப்பதற்கு நாம் ரொம்ப தயக்கத்தோட, ரொம்ப கஷ்டத்தோட அந்த நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதில் ஒரு தெளிவை தந்து நமக்கு அதில் ஒரு தௌஃபீகை தர வேண்டும். இரண்டாவது சவாலாக இருக்கிறது இன்றைய காலத்தில் லாஜிக்கல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஐடியாலஜி. இது எந்த ஸ்கூல்லையும் நேரடியாக சொல்லித்தரப்பட மாட்டாது, யாருமே நேரடியாக சொல்லித்தர மாட்டாங்க இது. ஆனால் லாஜிக்கல் திங்கிங் என்கிற இந்த ஒரு சிந்தனை இன்றைய காலத்து வாலிபர்களிடமும் சிறுவர்களிடமும் அதிகமாக வந்துவிட்டது. நாம் சில நேரத்தில் அதை நினைத்து பெருமைப்பட்டதும் உண்டு. எவ்வளோ லாஜிக்கலாக யோசிக்கிறான் பாருங்க என் பிள்ளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கேட்கிறான், அஃபலா தஅகிலூன் அஃபலா தஅகிலூன் அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா? அதுவும் லாஜிக்கல் திங்கிங் தான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல கேட்குறான், வானம் பூமி இதெல்லாம் படைச்சது யார்? இப்போ மனுஷன் கூறுறான் அல்லான்னு சொல்றான். இப்போ அல்லாஹ் கேட்குறான், நீ ஏன் அல்லாஹ் விட்டு வேற ஆளை வணங்குறா? உனக்கு தெரியுது படைத்தது எல்லாம் அல்லாஹ் தான், சிந்திக்க மாட்டியா? படைத்தவனை வணங்க வேண்டும் என்று சிந்திக்க மாட்டியா? அல்லாஹும் இந்த சிந்தனை என்கிற இந்த விஷயத்தை சிந்திக்க வேண்டும், திங்கிங், அதான் சிந்தனை, திங்கிங் என்கிற சிந்தை என்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமான இடத்தில் எம்பசைஸ் பண்ணி முக்கியத்துவம் செலுத்தி அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் இந்த உலகமும் யோசிக்க வேண்டும், திங்க் பண்ண வேண்டும், லாஜிக்கல் திங்கிங் முக்கியம் என்று இந்த உலகமும் கூறுகிறது. இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் ஈமான். ஒரு கட்டம் வரையும் தான் இந்த மூளையினால் சிந்திக்க முடியும், அதுக்கு மேலே இந்த மூளையினால் சிந்திக்க முடியாது. உதாரணத்திற்கு மரணத்தை பற்றி 1000 பேர் தியரி எழுதியிருக்கிறான். வாட் இஸ் டெத்? பதில் இல்லாத ஒரு கேள்வி அது. வாட் இஸ் டெத்? பதில் இல்லாத ஒரு கேள்வி. யாருனாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் குர்ஆன் அதுக்கு பதில் கூறுகிறது. இப்போ நம்ம குர்ஆனை நம்பும் பொழுது, லாஜிக்கல் திங்கிங் படி நான் குர்ஆனை நம்பணும்னா, குர்ஆன் என்ன டெத்தை பார்த்துச்சா? முறைப்படி அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா? ஒரு மரணத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும். இந்த மனிதன் அல்லாஹ்வை நம்பியிருந்தால் அவனுக்கு தெரியும், என்னோட ரப்புக்கு அது தெரியும், அவனோட ஈமான் அந்த இடத்தில் வரும், என்னோட ரப்புக்கு அது தெரியும். அதனால் குர்ஆன் சொல்வது உண்மை என்று அவனோட ஈமான் அதை சிந்திக்கும், அவனோட லாஜிக்கல் திங்கிங் ஓரத்தில் போடுவான். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிஃப் லாம் மீமோட ஆரம்பத்தில் கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கு இது நேர்வழி? முத்தகீன், தக்வா உடையவர்கள். அந்த முத்தகீன் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப். முதலாவது விஷயம் என்ன? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை அவர்கள் நம்புவார்கள். கேள்வி கேட்க மாட்டாங்க. சொர்க்கமா பார்த்தோமா? இல்லையே, பார்க்கலையே, நான் எப்படி நம்புவேன்? மரணமா? நான் இன்னும் அனுபவிக்கவே இல்லையே, நான் எப்படி நம்புவேன்? எல்லாத்தையும் அனுபவிச்சா தான் நம்புவேன். இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங். ஆனால் ஈமான் என்பது எது? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்ப வேண்டும். இதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணம். இந்த இடத்தில் நாத்திகர்களும் முஸ்லிம்களும் 2 பாதைகளை எடுப்பார்கள்.
சிந்தனை என்கிற பாதையில் ஒன்றாக செல்வார்கள். ஆனால் முஸ்லிம்களோட சிந்தனை என்பது ஈமானை சார்ந்த ஒரு சிந்தனை, நாத்திகர்களோட சிந்தனை என்பது எதையும் சாராத ஒரு சிந்தனை, அதுக்கு ஒரு முடிவில்லாத சிந்தனை. அது தெளிவான வலாலத்திலும் தெளிவான வழிகேட்டிலும் தான் ஒரு மனிதனை சென்று அது விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள், யஅதி ஷைத்தானு அஹதுக்கும், உங்களிடம் ஷைத்தான் வருவான், உங்களில் ஒருவரிடம் ஷைத்தான் வருவான். ஃபயகூல், அவன் கூறுவான், மன் ஹலக ஹாதா, இதை படைத்தது யார் என்று கேட்பான். உதாரணத்திற்கு, இதை படைத்தது யார்? நிறைய பேருக்கு இந்த தாவா பண்றதுல ஒரு முறை வச்சிருப்பாங்க. இதை படைச்சது யாருன்னு கேட்பாங்க. இதை படைச்சதுக்கு ஒரு மனுஷங்கிறான்ல, அப்ப நம்மளை படைச்சதுக்கு ஒருத்தன் இருக்கணும்ல, அப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி தருகிறார்கள். ஷைத்தான் உங்களிடம் வந்து கேட்பான், இதை படைத்தது யார்? மன் ஹலக ஹாதா. அப்போ மனுஷன் சொல்லுவான், இந்த கம்பெனி படைச்சிச்சு, இவன் படைச்சான். ஓமன் ஹலக ஹாதா, அந்த மனிதனை படைத்தது யாரு? எதுவரையும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹத்தா யகூல், இறுதியில் அந்த ஷைத்தான் கேட்பான், மனிதனை படைத்தது அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வை படைத்தது யார்? கேள்வியில வந்து நிற்பான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். இங்கதா அல்லதீன யுமினூன பில் கைப், இந்த இடத்தில் தான் வருகிறது. மறைவான விஷயத்தில் நம்புவது. லாஜிக்கல் திங்கிங் படி போனா அவன் அல்லாஹ்வை நம்புவதை மறுத்து விடுவான். ஏனென்றால் அந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் இல்லைல்ல, அப்ப அது சரியான விடயமாக இருக்காது, மறுத்து விடுவான். இந்த இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள், ஷைத்தான் உங்களிடம் மன் ஹலக ரப்புக், உன்னோட ரப்பை படைத்தது யார் என்று கேட்டால், ஃபஇதன், அந்த இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? பல்லிக் ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடிக்கொள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாவல் தேடிக்கொள். அவன் ஒன்று விட்டு போய்விடுவான். சரி, இது ஒரு முஸ்லிமோட பாதை. நாத்திகனோட பாதையை எடுத்துக்கொள்வோமே, அதிலாவது ஒரு சரி கிடைக்குதான்னு பார்ப்போமே. நாத்திகர்களுக்கு இந்த பூமி உருவானதில் ஒரு கருத்து கிடையவே கிடையாது. ஒரு கருத்தில் வந்தார்கள் என்று கேட்டால் கிடையவே கிடையாது. சயின்டிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் யாரும் ஒற்றை கருத்தில் இது இப்படித்தான் பூமி உருவாகினது என்று யாரும் கூறவில்லை, யாருனாலும் கூறவில்லை. ஒருத்தவன் ஒரு கருத்தை கூறுகிறான், இன்னொருத்தன் மறுக்கிறான். ஆனா எல்லாரும் ஒரு கருத்துக்கு வருவாங்க. என்ன கருத்து? நம்மளாம் படிச்சிருப்போம், பிக் பேங் தியரி. என்ன கருத்துக்கு வருவாங்க? பிக் பேங் தியரி. இந்த உலகம் அது எப்படி சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, ஸ்பான்டேனியஸ்லி இட் வாஸ் கிரியேட்டட், அப்படியே உருவாயிருச்சான். இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்படியே எதுவும் உருவாகாது, உருவாக்கக்கூடியவன் ஒருத்தவன் இருந்தால்தான் அது உருவாகும். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஆலிமிடம், ஒரு பெரிய ஆலிமிடம் ஒரு நாத்திகன் சொன்னானா, ஒரு விவாதம் வச்சுக்கிறோம், உனக்கு எனக்கு இடையில ஒரு விவாதம் வச்சுக்கிறோம், நாளைக்கு இந்த கரைக்கு, அதாவது நதி ஓடுது, கரைக்கு அந்த பக்கத்தில் என்னோட வீடு இருக்குது, அங்கே நீ வந்துரு, நம்ம என்ன பண்ணுவோம், இது விவாதத்தை வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆலிம் சொன்னாரா, சரி வந்துடுறேன்ட்டு. சிலர் சொல்றாங்க இது இமாம் அபூ ஹனீஃபா என்று சொல்லி, ஆனால் அதில் சரியான கருத்து என்னன்ற எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு ஆலிம். அப்போ அடுத்த நாள் அவர் வந்து விவாதத்துக்கு போகலை. மூன்றாவது நாள் அந்த நாத்திகன் வந்து கேட்டானா, ஏன் விவாதத்துக்கு வரல அப்படின்னு. இப்போ இவர் சொன்னாராம், நான் கரையோட ஓரத்தில் போய் நின்றேன், தன்னால ஒரு படகு உருவாகும் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், உருவாகவே இல்லை கடைசி வரை. நான் காலையிலே வந்து நின்றுட்ட கரை ஓரத்தில், தன்னால ஒரு படகு உருவாகும், அதுவே கட்டமைத்து கொள்ளும், அப்படியே ஒரு படகு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், படகு வரவே இல்லை கடைசி வரை. அப்போ நாத்தியம் கேட்டானே, டே எப்படா படகு அப்படியே வரும், நீ கட்டுனா தானே அந்த படகு வரும். அப்ப இந்த ஆலிம் சொன்னாரா, ஒரு படகுக்கே ஒரு படைப்பாளன் தேவை என்றால் உன்னையும் படைப்பதற்கு, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு ஒரு படைப்பாளன் தேவையில்லை என்று சொல்லி அந்த ஆலிம் பதில் சொல்லி அங்கேயே அந்த விவாதத்தை முடித்து விட்டார். ஆனால் நாத்திகர்கள் என்ன பண்ணுவார்கள், அப்ப அந்த படைத்த ரப்ப படைத்தது யார் என்று கேட்பார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மூளையை தந்திருக்கிறான், ஆனால் இந்த மூளை சிந்திக்கக்கூடியதற்கு ஒரு அளவையும் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி இந்த மூளையினால் சிந்திக்க முடியாது. இப்போ உதாரணத்திற்கு நான் உதாரணத்துக்கு இவரிடம் பார்க் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சிந்தனை வரும், உங்களிடம் பார்க் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும். நீங்க எல்லாம் இதுவரையும் வாழ்க்கையில் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அதை வைத்துத்தான் உங்களோட சிந்தனைகள் உருவாகும்.
சிந்தனை ஒருபோதும் உருவாகாது. இந்த மனிதன் ரப்பை பார்த்ததில்லை, அவனை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? அதனால் தான் நாம் ரப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய ரப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் குர்ஆனிலும் ஹதீஸின் மூலமாக நமக்கு எதை கற்பித்து தந்தானோ அதன் மூலமாக தான் நம் ரப்பை அறிந்து கொள்வோம், அதை அப்படியே நம்புவோம். இதனால் தான் அல்லாஹ்வுக்கு கரங்கள் இருக்குது என்று நாம் கூறுவோம், ஆனால் அது எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு கால்கள் இருக்குது, ஆனால் அது எப்படி என்று கரண்டை கால் இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது. வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் அவனுக்கு முகம் இருக்குது என்று குர்ஆனில் கூறுகிறான், ஆனால் அது எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி அறிந்து கொண்டோம்? குர்ஆன் மூலமாக. அதனால் இறுதியில் நான் இந்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால், லாஜிக்கல் திங்கிங் என்கிற இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதை எதிர்நோக்கக்கூடிய முறை இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஷைத்தான் உங்களை லாஜிக்கல் திங்கிங்கோட பாதையில் எடுத்து செல்வான். இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று கடைசியில் உன்னை ரப்பை படைத்தது யார் என்று இந்த லாஜிக்கல் திங்கிங்கோட பாதையில் உன்னை எடுத்து செல்வான். அதை எப்படி எதிர்நோக்க வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சிம்பிள். ஆனால் அது நம்மளோட பிள்ளைகள் அதை செய்கிறதா? ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளோட பிள்ளைக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோமா? உனக்கு ஸ்கூலில் இப்படிலாம் சொல்லி தருவாங்க, குஃப்ரான விஷயங்கள்லாம் சிலது சொல்லி தருவாங்க, அதை நீ இப்படி எதிர்நோக்க வேண்டும், நீ அதை இப்படி அந்த சவால்கள் உனக்கு இருக்கும். சக மாணவர்கள் உன்னிடம் விவாதங்கள் செய்வார்கள், ஆனால் அந்த இடத்தில் நினைத்து கொள்ளாதே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னால் நீ தோற்று போய் விடுவார் என்று நினைத்து கொள்ளாதே. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நேரான பாதை என்று சொல்லி தந்தார்கள். எது? அந்த லாஜிக்கல் திங்கிங்கோட இறுதியில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடைசியில் எங்க திரும்பிடணும்? குர்ஆனுக்கும் ஹதீஸின் பக்கமும் திரும்பிடணும். குர்ஆனும் ஹதீஸ் சொல்றது ஒருபோதும் பொய்யாக இருக்காது என்று நம்பி அங்கத்தான் நம்மளோட ஈமான் வருகிறது. நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த ஈமானை கொடுத்திருந்தால் அவர்கள் தப்பிக்கொள்வார்கள். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் கூறினதை போன்று கேரளா இதை போன்று அதிகமாக நாங்களாம் படித்தவங்க என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்க கல்வி இல்லாமல் வெறுமனே இந்த துன்யா கல்வியை மட்டும் படித்தவர்கள் எங்கே சென்று முடிகிறது என்றால் குஃப்ரில் சென்று அது முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்தை, நம் அனைவரையும், நம்முடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது ஒரு சவால், நம்முடைய பிள்ளைகள் இந்த துன்யா விஷயத்தில் எதிர்நோக்கக்கூடிய சவால்களில் மூன்றாவது ஒரு சவால் கலாச்சார சீர்கேடு. சுப்ஹானல்லாஹ், ஒரு காலத்தில் ஜாதி பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சு நம்ம ஊர்ல எல்லாம். மேல் ஜாதி கீழ் ஜாதி, நீ எப்படி சொல்வது நான் கீழ் ஜாதி என்று ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது அப்படி காலம் மாற மாற எப்படி மாறுச்சுன்னா, நிறத்தால் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கற்பனை என்று சொன்னால் எப்படி அமெரிக்காவில் நம்ம அனைவருக்கும் தெரியும், பிளாக்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை, அதுக்கு மால்கம் எக்ஸ் எதிரே முடிவுகள் எடுத்தார், எல்லாம் நடந்துச்சு. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? நிறத்தால் ஒரு பிரச்சனை. என்ன சொன்னா, நான் கருப்புன்னு நீ என்ன எப்படி சொல்ல முடியும்? அடுத்தது இன்றைய காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான், நாம் எல்லாம் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகிறோம், ஆனால் அது தீயை போன்று பரவி கொண்டிருக்கிறது. எதுவென்றால் ஜெண்டர். ஒரு காலத்தில் பார்த்தோம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று பேசினாங்க, அந்த காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதில் இந்த உலகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த அளவுக்கு போதிச்சுட்டாங்க நம்ம மக்களிடம். எப்படி என்றால் ஆண் பெண் சமம். சரி, இதில் வருவோம். ஆண் பெண் சமமா? உங்களோட கருத்து என்னவாக இருக்கும்? மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்றேன். ஆண் பெண் சமமா? இல்லை. ஆண் பெண்ணை விட உயர்ந்தவனா? அதை சொல்லுவோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. இதை அடிப்படையாக வைத்து விடுங்கள், பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. என்னது? பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய அந்த மனிதர்கள் எதை சொல்லுவாங்க? என்னையா ஒரு ஆண் நிர்வகிக்கணும், எனக்கே ஒரு ஆண் தேவை. ஆனால் அல்லாஹ் அதுக்கு பிறகு கூறுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸாஇ பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத். உங்களில் ஒருவரை இன்னொருத்தர் மீது
இவர் மீது சில விஷயத்தில் சிறப்பாக்கி வைத்திருக்கிறோம், இவர்கள் மீது சில விஷயத்தில் சிறப்பாக்கி வைத்திருக்கிறார்கள். பெண்கள் சில விஷயத்தில் உங்களை விட நம்மளை விட உயர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த விஷயத்துல நம்ம போய் சொல்ல முடியாது நான் தான் உயர்ந்தவன் என்று. புள்ள அழுவுனுச்சுன்னா முதல்ல உம்மா தான் எந்திரிப்பாங்க, அப்பதான் பாப்பா எந்திரிப்பாங்க. அந்த கேர் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில விஷயங்களில், அதிகமான விஷயங்களில் ஆண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை விட உயர்ந்தவர்களாக படைத்திருக்கிறான். இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய வாலிபர்கள் வலைத்தளங்களில் பார்த்து, அதே போன்று சோசியல் மீடியா, இதே போன்ற விஷயங்களில் பார்த்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அதிகமான வாலிபர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோட விளைவு என்ன ஆகும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸ்களில் கூறினார்கள், பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் ஒருபோதும் நன்மை அடையாது. அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நம்மளோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இப்படித்தான் போகணும் என்று சொன்னால் அதை மாற்றிவிடும். ஒரு ஆண் தான் வீட்டை நிர்வகிக்க வேண்டும் என்றால், ஆனால் இன்றைய காலத்து பெண்கள் என்ன சொல்றாங்க, நான் போய் சம்பாரிச்சு போடுறாங்க, நீங்க வீட்டில் இருங்க என்று சொல்றாங்க. ஆனா ஒரு காலத்துல தமிழ் கலாச்சார அடிப்படையில் நாம் அதை எதிர்த்தோம். யாருமே மார்க்கத்தின் அடிப்படையில் எதிர்த்தவர்கள் கம்மி. நம்ம என்ன சொல்லுவோம், நீ சம்பாரிச்சு எனக்கு போட்ட ஊர் என்ன சொல்லும், அப்படிதான் எதிர்த்தவர்கள் அதிகம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது, الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم. ஆண்கள் அவர்களோட காசிலிருந்து, அவர்களோட செல்வத்திலிருந்து பெண்களுக்கு செலவு செய்வார்கள். யாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான்? ஆண்களுக்கு. ஆனால் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற இந்த கருத்து இது அனைத்தையும் உடைத்துவிடும். ஒரு வீட்டோட கட்டமைப்பை உடைத்துவிடும். அந்த வீட்டோட கட்டமைப்பை உடைத்து விட்டால் சமுதாயத்தோட கட்டமைப்பை உடைத்து விடலாம். சமுதாயத்தோட கட்டமைப்பை உடைத்து விட்டால் இந்த உலக அளவில் நாம் பார்த்தால் அனைத்தோட கட்டமைப்பும் உடைந்துவிடும். அதோட ஆரம்பம் தான் இதெல்லாம். உலமாக்கள் கூறினார்கள், இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிறவர்கள் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வகர்ன ஃபீ புயூதிகுன், நீங்க உங்கள் வீட்டில் இருங்கள் என்று பெண்களிடம் கூறுகிறான். ஆனா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை மட்டும் தான் வேலைக்கு போகணுமா, பெண்கள் வேலைக்கு போக கூடாதா, பெண்கள் மேல் பதவியில எல்லாம் இருக்கக்கூடாதா? மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஆனால் மார்க்கம் பெண்களுக்கு எதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறது, வகர்ன ஃபீ புயூதிகுன் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியத்தில் காலத்தில் நீங்க எப்படி திரிந்தீர்களோ அதே போன்று திரியாதீர்கள், வீட்டில் இருங்கள் என்று பெண்களுக்கு உபதேசம் இந்த மார்க்கம் செய்ய. இந்த காலத்தில் வலைத்தளங்களில் நம்ம இந்த தலைமுறையை சார்ந்த வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், அவர்கள் படிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது, பெண்களுக்கும் உரிமை இருக்குது. இதுல ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதிகம் பாதிக்கப்பட மாட்டார்கள், பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். என்ன கேட்பாங்கன்னா, ஆம்பளை பிள்ளை மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுமா, நான் போய் படிக்க கூடாதா? நன்றாக கேட்டு பாருங்கள், எத்தனை குடும்பங்களில் பெண் பிள்ளைகளை தனியாக வெளிநாட்டுகளில் மேல் படிப்பு படிக்க அனுப்புகிறோம். உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து அதிகம் ரஷ்யாவுக்கு அனுப்புவாங்க டாக்டருக்கு படிக்க. ஒரு காலத்தில் ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் போயிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறப்பான ஊர்கள் என்று சில ஊர்கள் முஸ்லிம் ஊர்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஊர்களிலிருந்தும் பெண் பிள்ளைகளை தனிமையில் அனுப்புகிறார்கள் வெளிநாட்டில் மேல் படிப்பு படிக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது என்ன, ஒரு பெண் வீட்டை விட்டு மஹரம் இல்லாமல் வெளியாக வேண்டாம், மஹரம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டாம். ஆனால் இந்த கேள்வி எல்லாம் நாம் எதில் கேட்போம், ஹஜ்ஜுக்கு பெண் மஹரம் இல்லாமல் போகலாமா? ஆனா சொந்த மகளை யுக்ரைனுக்கு அனுப்பிச்சிருப்பார், ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருப்பார் மஹரமே இல்லாமல். ஆனா நம்ம கேள்வி எதுல இருக்கும், ஹஜ்ஜுக்கு மஹரம் இல்லாமல் பெண்கள் போலாமா? நல்ல கேள்வி தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் ஏன் இந்த வேறுபாடை செய்து விட்டோம்? அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்கிற இதை போன்ற மோசமான விஷமான சிந்தனைகள் நம்மளோட உம்மத்தோட பிள்ளைகளோட மனசில் போடப்படுகிறது. இதோட நிப்பாட்டி விட்டார்களா? அதுக்கப்புறமா அடுத்தபடிக்கு போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெக்கமாக இருக்குது, நாக்கு கூசுது. இதை போன்ற சிந்தனைகள் ஸ்கூல்ல படித்து கொடுக்கப்படுகிறது. நான் ஆம்பளையா பொம்பளையா நீ சொல்லக்கூடாது. என்ன கருத்து? இந்த காலத்துல நியூஸ்ல சொல்லப்படுது, நான் ஆம்பளையா பொம்பளையா என்று என் ஜெண்டர் என்னவென்று நீ தீர்மானிக்க கூடாது. அதனால தான் நம்ம சில ஆப்ஷன்ல பார்க்க முடியுது, மேல் ஃபீமேல் அதர்ஸ். மார்க்கம் சொல்லுது ரெண்டே ரெண்டு பாலினம் தான், ذكر وانثى. ذكر وانثى. ஹுன்னஸ் என்று ஒரு பாலினம் இருக்கிறது, அவங்களுக்கு என்று சில சட்டம் இருக்குது.
அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்லுவோம், அவங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு பாலினத்தோடு அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள். ஒன்று ஆண்களோடு சாய்ந்து கொள்வார்கள் அல்லது பெண்களோடு சாய்ந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய காலம் என்ன செய்து விட்டது என்றால், நான் ஆனா பெண்ணான்று நீ தீர்மானிக்க கூடாது. இது ஒரு கட்டம். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன சொன்னார்கள் என்றால், நான் மனுஷனா இல்லையா என்ற நீ தீர்மானிக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை மனிதர்கள் அமெரிக்காவுக்கு போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. அங்கே போய் க்ரீன் கார்டு வாங்கிடணும் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. அமெரிக்கா பாஸ்போர்ட் அடிச்சுட்டா ஒரு கௌரவம் தான் ஊரில். அதே அமெரிக்காவில் இதே சிந்தனைகள் ஸ்கூலில் போதிக்கப்படுகிறது. நான் ஆம்பளையா பொம்பளையான்னு தீர்மானிக்கக்கூடாது. அது ஒரு காலத்தில். அடுத்த காலத்தில் அது வளர்ந்தது எப்படி என்றால், நான் மனுஷனா இல்லையான்னு நீ தீர்மானிக்க கூடாது. ஒருத்தவன் செய்திகளில் கேள்விப்படுகிறோம், ஒருத்தவன் முடிவெடுத்து கொண்டானா நான் இன்னையிலிருந்து பூனையாக வாழ போகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை. இதே போன்ற சிந்தனைகள் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல படித்து கொடுக்கப்படுகிறது. அந்த சிந்தனைகள் போதிக்கப்படுகிறது. நீங்க இந்த நாட்டில் வாழலாம், நீங்க நினைத்துக் கொள்ளலாம் முஸ்லிம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாடத்திட்டம் யாரோடது? கிறிஸ்தவர்களோடும் யூதர்களோட பாடத்திட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த கலாச்சார சீர்கேடுக்கும் காரணம் என்னது? இந்த உம்மத் குர்ஆனும் சுன்னாவும் விட்டுவிட்டது தான். குர்ஆன் சுன்னாவை பிடித்திருந்தால் அதை எதிர்நோக்கி பதில் கொடுத்திருப்போம். அதை எதிர்நோக்கி அந்த சவால்களை எதிர்நோக்கி இருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்மளோட உம்மத்தோட பிள்ளைகளுக்கு இதே போன்ற கல்வி, மார்க்க கல்விகளை கொடுக்கவில்லை என்றால், குர்ஆனை பற்றியுள்ள கல்வியை கொடுக்கவில்லை என்றால், சொர்க்கம் நரகத்தை பற்றியுள்ள கல்வியை கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ்வை பற்றியுள்ள கல்வி நீங்கள் கொடுக்கவில்லை என்றால், இதையெல்லாம் மாற்றிக்கொண்டே போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முஸ்தவ்ஷிமாத் என்று சொல்லி அல்லாஹ் லஅனத் செய்தவர்களை பட்டியலில் கூறிக்கொண்டே வரும்பொழுது கடைசியில் கூறினார்கள், அல் முகய்யிராத்து லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடியவர்களை அல்லாஹ் லஅனத் செய்கிறான். இன்றைய காலத்தில் அது தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், புள்ள ஸ்கூலுக்கு போகுது, புக்கு படிக்குது, சயின்ஸ் படிக்குது, மேக்ஸ் படிக்குது, வருது வீட்டுக்கு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அது மட்டும் அந்த பிள்ளை அந்த இடத்தில் படிக்கவில்லை. அந்த பிள்ளை சில விஷயங்களை வீட்டில் ஐபேட்லையோ எதிலேயோ பார்த்து விட்டு சில கருத்துக்களை சுமந்து கொண்டு ஸ்கூலுக்கு செல்லுது. இன்னொரு பிள்ளை சில கருத்துக்களை சுமந்து கொண்டு வருது. அந்த இடத்தில் கருத்துரையாடல் நடக்கின்றது. அந்த இடத்தில் அந்த பிள்ளைகள் முடிவு செய்கிறார்கள், இந்த கருத்து தான் சரி, இந்த கருத்து தான் சரி. அது எதன் அடிப்படையில் முடிவு செய்கிறார்கள்? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இல்லை. இன்றைய காலத்தில் வலைத்தளங்களில் எது அதிகமாக பேசப்படுகிறது, எது பெரியவர்கள் அதாவது ஃபேமஸ் ஆனவர்கள் எதை பேசுகிறார்கள், அந்த கருத்து தான் சரியாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் முடிவெடுத்து அந்த கருத்தை சரி காணக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் மாறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இந்த உம்மத்திற்கு நாம் இன்னமும் இஸ்லாமோட கல்வி, இஸ்லாமிய கல்வி, ஈமானிய கல்வி கொடுக்கவில்லை என்றால் அது குஃப்ரில் சென்று முடிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாலாவதாக ஒரு சவால், அது பொதுவாக இன்றைய காலத்தில் இருக்கட்டும் சரி, அன்றைய காலத்தில் இருக்கட்டும் சரி, பொதுவாக இருந்த ஒரு சவால் தான். அது மன நிம்மதியை தேடி அலைவது. அன்றைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் சூசைடு என்று சொல்லக்கூடிய தற்கொலை மிக குறைவு. சொல்லப்போனால் சில ஊர்கள்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சு ஒரு காலம். ஆனால் இன்றைய காலத்தில் வாலிபர்கள் மியூசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அசிங்கமான படங்களை பார்ப்பதற்கு அடிமையாக இருக்கிறார்கள், இதை போன்று விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இதிலெல்லாம் ஏன் அடிமையாக இருக்கிறார்கள்? மன நிம்மதியை தேடி செல்கிறார்கள். சிலர் சொல்றான், இவன்ற பாட்டு கேட்டால் அப்படியே மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குதுங்கிறான். யார் சொல்றதுங்க? அஹ்மது முஹம்மது அப்துல்லான்ற பேர் வச்சவன் தான் இதை சொல்லிட்டீங்கிறான். என்ன சொல்றான்? இந்த இசையமைப்பாளரோட பாட்டை கேட்டால் அப்படி நிம்மதியாக இருக்குது. அதாவது மைண்ட் சூதிங் என்று சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நிம்மதி. ஏன்? பெற்றவர்களும் இதை தான் காரில் போட்டுவிட்டு கொண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம், எதை பாட்டை போட்டுட்டு தான் கூட்டிகிட்டு போகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் நிம்மதி எதில் தேடினார்கள்? இசையில். அல்லாஹ் அதில் நிம்மதி வைத்திருக்கிறானா? இல்லை, ஒருபோதிலும் அதில் நிம்மதி அடைய முடியாது. அதில் நிம்மதி அடைய முடியாமல் அடுத்தது பாலியலுக்கு செல்கிறார்கள், விபச்சாரத்துக்கு செல்கிறார்கள், அதிலும் நிம்மதி அடைய முடியவில்லை, மனசுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அடுத்தது ஒன்றுக்காக செல்கிறார்கள், அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப்,
அல்லாஹ்வுட திக்ரை கொண்டு இந்த உள்ளம் மன நிம்மதியை அடைகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் மன நிம்மதி இங்கே இருக்குது என்று கூறுகிறான். ஆனால் நாம் செய்த தப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்கவில்லை. சயின்ஸ் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு நம் குர்ஆனை சொல்லிக் கொடுக்கவில்லை. சயின்ஸ் சொல்லிக் கொடுத்த அளவுக்கு ஹதீஸ்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் நீங்க எல்லாம் நினைத்துக் கொள்ளலாம், என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளை நிம்மதியா இருக்கிறான், அல்லாஹுக்கு தெரியும் நம்மளோட மரணத்துக்கு பிறகு நம் பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள் என்று. அவர்கள் நிம்மதியை தேடி எங்கே ஓடுவார்கள்? இன்னைக்கு வேணாம் அப்பா எனக்கு நிம்மதியா இல்லவாப்பா என்று உங்கள்கிட்ட சொல்லலாம். நாளைக்கு நீங்க இல்லாத இடத்தில் அவர்கள் எங்கே செல்வார்கள்? நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்க இல்லாட்டியும் சரி, பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்க வேண்டும் என்றால், உனக்கு ஒரு மனசுல கஷ்டமா இருக்குதா, உனக்கு மனசு நிம்மதியா இல்லையா, 2 ரக்காத்து தொழுவ, அதுல உனக்கு நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திக்ர்ல ஏறி உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற இஸ்லாமிய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தால், இன்றைய காலத்தில் சூசைட் ரேட் அதிகமாக போயிருச்சு. எங்க ஊர்ல ஒரு வாலிபன், அதாவது நார்த் இந்தியா சார்ந்த ஒரு வாலிபன் சூசைட் பண்ணி செத்துட்டான். முஸ்லிம் அவன். காரணம் என்ன? ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும், காதல் குழப்பம், அது இதுன்னு சொல்றானுங்க. எல்லாமே பலாயின் மூலமாக தான் குழப்பம் வருது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை என்றால், அவன் மன நிம்மதி கொலையப்பட்டு விட்டது என்றால், அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹுக்கு அவன் ஏதோ ஒரு இடத்தில் மாறு செய்திருப்பான். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? திரும்ப அல்லாஹ்வோட திக்ரின் பக்கம் வா, திரும்ப அல்லாஹ்வோட தௌபாவின் பக்கம் வா, உனக்கு அதுல மன நிம்மதி இருக்குது என்று கூறுகிறான். இதே போன்ற கல்வியை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால், குர்ஆனில் மன நிம்மதி இருக்கிறது, ஹதீஸ்களில் மன நிம்மதி, ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை படிப்பதில் மன நிம்மதி இருக்கிறது என்று, இஸ்லாமிய கல்வி, இஸ்லாத்தில் தான் உனக்கு மன நிம்மதி இருக்குது என்று உங்க பிள்ளைகளுக்கு இந்த கல்வியை நீங்க சொல்லிக் கொடுக்காவிட்டால், இன்னைக்கு வேணென்றால் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிம்மதியாக ஜாலியா இருக்கலாம். ஆனா நாளைக்கு ஒரு காலம் வரும், அவர்கள் இந்த உலகத்தை எதிர்நோக்குவார்கள். அன்றைய காலத்தில் நீங்க இருக்க மாட்டீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் ஆஃபியத்தை தரட்டும், அல்லாஹ் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தரட்டும். ஒரு காலம் அவர்கள் வாழ்வார்கள், உங்களுக்கு பின்னாடியும் ஒரு காலம் வாழ்வார்கள், வாழ்க்கையில் சவால்களை எதிர்நோக்குவார்கள். நாம இருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? கரங்களை ஏதி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருப்போம். ஆனா நம்ம பிள்ளைக்கு துஆவை பத்தி சொல்லி கொடுக்காவிட்டால் அந்த பிள்ளை எங்க போகும்? மன நிம்மதியை தேடி எங்க போகும்? இந்த கல்வியை சொல்லி கொடுக்காவிட்டால் மன நிம்மதியை தேடி அந்த பிள்ளை எங்க போகும்? இதெல்லாம் இந்த துனியாவில் அந்த பிள்ளைகள் இனிமேலும் சந்திக்க போகிற சவால்கள், சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்கள். பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அந்த பிள்ளைகளோட உலகத்தை நாம் வாழ்ந்த உலகத்தை போன்று சிந்திக்க கூடாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போன்று இன்னைக்கு இருக்காது. நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய்ப்பீங்க, அதே போன்று இல்லை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளை. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா மதரசாக்கு அனுப்புவாங்க, மக்தபுக்கு போய் ஓது, ஹஜ்ரத் ஓதி கொடுக்கறது உனக்கு பாடம், அதுதான் உனக்கு இஸ்லாம். தொழுகை முறை அங்கே சொல்லி தரப்படும். 5 வேளை தொழுகைக்கு போவோம், அப்பாட கையோ வாப்பாட கையோ பிடிச்சி தொழுகைக்கு போயிருப்போம். காலையில படிக்கிற நேரம் வெறும் ஒரு 5 மணி நேரமா இருக்கும். அதிகமான நேரம் எதில் செலவழித்திருப்போம்? இஸ்லாம் சார்ந்த விஷயத்திலும் நாம் செலவழித்திருப்போம். அதனால் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு தெரியும், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் தான் எனக்கு அதுக்கு விளக்கம் இருக்குது என்று. ஆனால் இந்த பிள்ளைகள் அதிகமாக எதில் அவர்களோட நேரத்தை செலவழிக்கிறார்கள்? ஸ்கூல்ல ஒரு 6 மணி நேரம், வீட்டுக்கு வந்தால் ஒரு டியூஷன் 2 மணி நேரம், அதுக்கப்புறமா அவன் ஓதுறது 1 மணி நேரம். அது கொடுத்து வச்ச வீடுகளில், அதாவது மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய வீடுகளில் ஓதுறது 1 மணி நேரம். இல்லை என்றால் மீதி நேரம் ஐபேட். அதிலும் உலகம் தான். உலகம் 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 என்று நாம் பிள்ளைகளுக்கு உலகத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் முன்பாக நாம் அனைவரும் கேள்விக்குள்ளாக்கப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லுக்கும் ராஇன், நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதிஹி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேட்பான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும், உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதோட நிப்பாட்டி கொண்டானா? இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கண்ணா, 5 வேளைக்கு தொழுகைக்கு போறாங்க, மகன் என்னங்க பண்றான்? தூங்குறாங்க, ஃபஜ்ருக்கு வர மாட்டாங்கிறான், அசருக்கு வர மாட்டாங்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களோட குடும்பத்தையும் நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்க உங்க குடும்பத்தையும் நீங்க உங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? ஒரே ஒரு வழி தான், இந்த இஸ்லாமிய கல்வி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த பிள்ளைகள் இந்த இஸ்லாமிய கல்வியை படிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்றால், உண்மையில் நிதர்சனத்தை சொல்ல வேண்டும் என்றால், நீங்க உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட அதிகமாக நீங்க இந்த நாட்களில் இந்த மார்க்க கல்விக்கு நீங்க கொடுத்தால் மட்டும்தான் காலத்தில் வரக்கூடிய ஃபித்னாக்களை எதிர்நோக்க முடியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உம்மத்தின் மீது ஃபித்னாக்கள் வரும். எப்படி என்றால், கல் ஊதி ஊதன் ஊதா, எப்படி ஒரு பாயில், அதாவது பின்னப்பட்ட பாய் இருக்கும்ல, அந்த பாயில ஒரு நாரும் எப்படி அடுத்தடுத்து அடுக்கப்பட்டு இருக்குமோ அதே போன்று அடுத்தடுத்தது இந்த உம்மத்துக்கு ஃபித்னா வரும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அழகான ஒரு ஹதீஸ், கான الناس يسألون عن الخير, மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். وكنت أسأله عن الشر, அதிகமாக தீமையை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏன்? மகாஃபத அன் யுத்ரிகனி, நான் அந்த தீமையில் சென்று விழுந்து விடுவேனோ என்ற பயத்தில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமை பற்றி அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா ஃபில் ஜாஹிலிய்யா, நாங்கள் ஜாஹிலியத்தோட காலத்தில் வாழ்ந்தோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு முன்பாக உள்ள ஒரு காலம். வெறும் ஷர் மட்டும்தான், அதில் வெறும் தீமை மட்டும்தான் இருந்தது. சில மனிதர்கள் ஹக்கில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீமையான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து இருந்தோம். யா ரசூலல்லாஹ், அப்படி நாங்கள் அந்த காலத்தில் ஷர் தீமை மட்டும்தான் இருந்தது. ஃபஜாஅனா அல்லாஹு பிஹாதல் கைர், அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாம் என்கிற இந்த கைரை கொண்டு வந்தான். கைர் எதுலங்க இருக்குது? நன்மை எதுலங்க இருக்குது? இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஃபஹல் பஅத ஹாதல் கைரி ஷர், யா ரசூலல்லாஹ், இந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொண்டோமே, இதுக்கு பின்னாடி ஒரு தீமைன்னு ஒன்று இருக்கிறதா? நாங்கள் ஒரு தீமையை அடைவோமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நஅம், ஒரு தீமை அடைவீர்கள். உலமாக்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். சஹாபாக்கள், அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி சில சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அவர்களோட கொலை எல்லாம் பெரும் பெரும் ஃபித்னாக்களில் ஒரு ஃபித்னாக இருந்தது. அதை அவர்கள் எல்லாம் கடந்து வந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் பஅத ذلك الشر من الخير, அந்த தீமைக்கு பிறகு ஒரு கைர் இருக்கிறதா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், قال نعم, ஆம், அதில் கைர் இருக்கிறது. அந்த ஷர்ருக்கு பிறகு ஒரு கைர் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வஃபீஹி தஹ்னுன், உலமாக்கள் கூறுகிறார்கள், இதுக்கு விளக்கம் என்னவென்றால், தீமைக்கு பிறகு நன்மை வருகிறது, அது முழுமையாக நன்மையாக இருக்காது, முழுமையான நன்மையாக இருக்காது, அந்த நன்மையில் குறைபாடு இருக்கும். அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த தஹ்ன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? வமா தஹ்னுஹு, அதில் நடக்கக்கூடிய குறைபாடு என்னவாக இருக்கும்? அந்த நன்மை அடைவோமே, அந்த நன்மையில் நடக்கக்கூடிய குறைபாடு எதுவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுக்கு விளக்கத்தை கூறினார்கள், கௌமுன் யஸ்தன்னூன பிகைரி சுன்னதி வயஹ்தூன பிகைரி ஹதி, ஒரு கூட்டம் வரும், ஒரு கூட்டத்தை நீங்க பார்ப்பீர்கள், அவர்கள் என்னோட சுன்னத்தை விட்டு வேற யாரோ ஒரு மனிதனோட சுன்னத்தை பின்பற்றி சென்று கொண்டிருப்பார்கள். வயஹ்தூன பிகைரி ஹதி, என்னோட வழிகாட்டலை விட்டு வேற ஏதோ ஒரு மனிதனோட வழிகாட்டலை எடுத்து சென்று கொண்டிருப்பார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைபாடாக கூறினார்கள். இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, யார்கிட்ட வர்றோங்க? பள்ளிவாசல் இமாம்கிட்ட வர்றோம், ஆலிம் சாட்டையை வந்து வர்றோம், இல்லை சைக்காட்ரிஸ்ட்டை போகிறோம். யார்கிட்ட போகிறோம்? சைக்காட்ரிஸ்ட். அவன் குர்ஆனை படிச்சிருப்பானா? அவன் ஹதீஸை படிச்சிருப்பானா? இருக்காது. அவன்கிட்ட மார்க்க கல்வி இருக்குமா? இருக்காது. சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு 5000 10,000 கொடுத்து நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோட ஹிதாயத்தை எடுத்துக்கொண்டோம்? அங்கே ரசூலுல்லாஹோட ஹிதாயத்தை எடுத்துக்கொண்டோமா? இல்லை. இது குறைபாடு. இதே போன்று வாழ்க்கையில் இன்னும் பல பிரச்சனைகளா, எங்கே போகிறோம்? நிம்மதியை தேடி எங்கே போகிறோம்? பீச் ஓரத்துக்கும் பார்க்குக்கும் மாலுக்கும் இங்கெல்லாம் போய் நிம்மதியை தேடுறோம். நம்ம மார்க்கம் எங்கே நிம்மதி இருக்குது என்று கூறுகிறது? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். பிரச்சனை என்ன இங்கே சகோதரர்களே? மார்க்கம் ஒரு வழிகாட்டலை தந்திருக்க, இதுதான் உனக்கு வழிகாட்டல் என்று தந்திருக்க, முதலாவது நாம் அந்த வழிகாட்டலிருந்து நவந்து விட்டோம். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் முக்காவாசி நவந்து விட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நவந்து விட்ட அதே பாதையில் தான் நாம் பிள்ளைகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம்.
சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் அந்த பாதையில் இருந்தும் என்று நவந்து தூரமாக போய்விட்டால் இந்த இஸ்லாம் அவர்களோட வாழ்க்கையில் இருக்குமா? நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தோட வாசலில் நம்மளோட பிள்ளைகள் நம்மளால் சந்திக்க முடியுமா? இந்த உலகத்தில் நாம் அந்த பிள்ளைகளுக்கு எதை விட்டு சென்றோமோ இல்லையோ, ஆனால் இந்த கல்வியை விட்டு சென்று விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்க செல்வத்தை விட்டு சென்றால் அது உங்களோட செல்வம். நீங்க செல்வத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு சென்றால் அது உங்களோட செல்வம், அது உங்க வாப்பாவோட உங்க தாத்தாவோட செல்வம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை விட்டு சென்று விட்டால் அது நபிமார்களோட செல்வம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வ இன்னமா வர்ரஸு அல் இல்ம், அந்த நபிமார்கள் விட்டு சென்றது எது? கல்வி. அந்த கல்வியை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு விட்டு சென்றால் நாளைக்கு உங்க பிள்ளை இந்த துன்யாவிலும் உங்களுக்கு நன்மையை சம்பாதித்து தரும், நல்ல பேரை வாங்கி தரும். அதற்காக விட்டு செல்லாதீர்கள். உங்களுக்காக துஆ செய்யும். நீங்கள் மரணித்து விட்டாலும் உங்களுக்காக துஆ செய்யும். அவர்களும் நாளைக்கு சொர்க்கத்தோட பாதையில் இருப்பார்கள். அவர்களோட வாரிசும் சொர்க்கத்தோட பாதையில் இருக்கும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹை கட்டி எழுப்பினார்கள். எழுப்பிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் என்ன துஆவை கேட்டார்கள்? யா அல்லாஹ், என்னிடமிருந்து இந்த அமலை ஏற்றுக்கொள். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னோட பிள்ளைகளும் சிலை வணக்கத்துக்கு போய்விடாமல் தடுத்து விடு. தீமையை விட்டு பாதுகாவல் தேடினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி பாதுகாவல் நாமும் நாம் பிள்ளைகளுக்காக தேட வேண்டும். நாமும் நம்மளோட தலைமுறை அடுத்த வர தலைமுறைக்காக தேட வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த உலக கல்வியில் முயற்சியை போடுகிறேனோ, ஏதோ ஆலிம்சா பேசுறாரு, மார்க்க கல்வி பற்றி பேசுறாரு நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாளைக்கு சவால்களை சந்திக்க போகிறது நீங்கள், நானும் நீங்களும் தான் அந்த சவால்களை சந்திக்க போகிறோம். எந்த அளவுக்கு மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அதில் ஒரு தெளிவான விளக்கத்தை தந்து, அதில் ஒரு தௌஃபீக்கை தந்து, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எளிதான வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உருவாக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டவனாக முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.